பார்க்கிறோம். நாளை 12ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் வெளியிடப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நடந்து முடிந்த +2 பொதுத் தேர்வு முடிவுகள் நாளை வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் தற்போதைய அரசியல் சூழலை பொறுத்து புதிய அரசு எப்போது அமையும் என்ற கேள்வி எழுந்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கான அந்த தேர்வு முடிவுகள் என்பதை தாமதப்படுத்தக்கூடாது என்ற கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் நாளை தேர்வு முடிவுகள் வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாளை காலை 9:30 மணிக்கு +2 தேர்வு முடிவுகள் வெளியாக இருக்கின்றன. கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். லிபிகா, இப்போ நாளைக்கு 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்கள் என்ன? அபிநயா, 2026ஆம் ஆண்டு 25 மற்றும் 26ஆம் ஆண்டு கல்வியாண்டிற்கான இந்த 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அப்படிங்கிறது கடந்த மார்ச் 2ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் இறுதி வரை தொடர்ந்து நடைபெற்றது. மார்ச் 26 வரை கடைசி தேர்வு அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபெற்றது. குறிப்பாக தமிழகம் முழுவதும் ஒட்டுமொத்தமாக 8,27,475 மாணவ மாணவிகள் இந்த தேர்வை எழுதியிருந்தனர். குறிப்பாக பள்ளி மாணவர்களை பொறுத்தவரை 7,99,692 மாணவர்கள் அப்படிங்கிறவங்க வந்துட்டு இந்த தேர்வை இருக்கக்கூடிய நிலையில் தனித்தேர்வர்கள் 27,783 பேர், சிறைவாசிகள் 281 பேர் என தேர்வை எழுதியிருந்தனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகளுடைய அந்த தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது நாளைய தினம் வெளியாகும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இருப்பினும் தற்போது தமிழகத்தை பொறுத்தவரை சட்டப்பேரவை தேர்தல் அப்படிங்கிறது நிறைவடைந்து ஆட்சி மாற்றம் அப்படிங்கிறது தற்போது நிலவி வரக்கூடிய சூழ்நிலையில் 12ஆம் வகுப்பு பொது தேர்வினுடைய இந்த தேதி அப்படிங்கிறது தொடர்ந்து மாறுவதற்கான சூழ்நிலைகள் இருப்பதாக கடந்த 2 நாட்களாக சொல்லப்பட்டிருந்தது. தேர்வு முடிவுகள் குறித்து அந்த தேதி அப்படிங்கிறது பின்னர் அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல் இயக்ககம் சார்பில் சொல்லப்பட்டிருந்த நிலையில் தொடர்ச்சியாக தற்போது நாளை காலை 9:30 மணிக்கு 12ஆம் வகுப்பினுடைய அந்த பொது தேர்வு முடிவுகள் அப்படிங்கிறது வெளியாகும் என தேர்வு இயக்ககம் தெரிவித்திருக்கின்றது. குறிப்பாக மாணவ மாணவிகள் தங்களுடைய இணையதளம் மூலமாக தங்களுடைய பிறந்த தேதி மற்றும் தேர்வு எண் மூலமாக தங்களுடைய தேர்வு மதிப்பெண்களை தெரிந்து கொள்ளலாம் எனவும் தற்போது தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நன்றி லிபிகா, கூடுதல் தகவல்களுக்காக.